Right, okay. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாடு போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கணவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உதயநிதி ஸ்டாலினோட மனைவியான கிருத்திகா போராடுற வீடியோ தான் இப்ப வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியால. அதாவது எதுக்காக இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நேற்று ஒரு பொதுவெளியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவர்களையும் விமர்சிச்சு இரட்டை அர்த்தமா பேசியிருந்தாரு. ரொம்ப கீழ்த்தரமாவும் அசிங்கமாவும் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் அணி சார்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் தாவேகா சார்பா ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து பல எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் இவருக்கு வந்திருக்கு. சோ 12 பிரிவின் கீழ் அடிப்படையில தான் இப்ப இவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது காவேரி தண்ணி பிரச்சனைக்காக பேசுற அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு எதிராக இப்படி ஒரு கருத்தை அவர் போஸ்ட் பண்ணிருக்காரு. திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன ஸோ இந்த கருத்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனதுக்கு அப்புறமா பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியும் அசிங்கப்படுத்துற மாதிரியும் பேசுற இவரெல்லாம் மன்னிக்கவே கூடாது, இவர் பண்ணது தப்பு அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து இவருக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. ஏன் எதிர்கட்சி தலைவரான அண்ணாமலை அவர்கள் கூட இந்த போஸ்டரை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை தொடர்ந்து குஷ்பு உள்ளிட்ட பல அரசியல் பிரபலங்கள், பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இவருக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.